மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து 11th சாப்டரில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் டிபிஎம்எஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் டிபிஎம்எஸ்? டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னது? டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் டிபிஎம்எஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் அண்டு டேட்டா ரீடெண்டன்சி. ஸோ ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் த query language. ஸோ ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம் அண்டு மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் டிபிஎம்எஸ்? ஸோ சீக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை என்ன பண்ணலாம்? நம்ம அதில் அப்டேட் பண்ணலாம்ல. மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன். டேட்டா டூப்ளிகேஷன் மினிமம் அவாய்ட் பண்ணுறது. டேட்டா ரீடெண்டன்சி. ஸோ ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் query language. நம்ம SQL அப்படிங்கிறது ஒரு query language இருக்குது, ஸ்ட்ரக்சர்டு query language. ஸோ அது மாதிரி query language யூஸ் பண்ணி டேட்டா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒரு டேட்டா ஒரு டிபிஎம்எஸ்லேருந்து டேட்டா நம்ம ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பை யூஸிங் query language. ஸோ SQL அப்படி யூஸ் பண்ணால் query language, ஸ்ட்ரக்சர் query language. அடுத்து ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த டிபிஎம்எஸ் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும், அண்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் ஆகும். ஸோ இதுதான் வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான கொஸ்டின், காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்? வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்? ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் ஃபுல் ஃபார்ம் என்ன? Database management system can be divided into 5 major components. How many major components? 5 major components. What are the components of DBMS? ஒரு 3 mark question கேட்பாங்க. What are the components of DBMS? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 major components இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா first one hardware, second one software, third one data, அடுத்தது procedure methods, last one database access language. There are 5 major components of DBMS. What are the components of DBMS அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, procedure and methods, database access language. ஸோ அதுதான் இந்த டயக்ராம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்வேர், அப்புறம் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பார்த்திங்கன்னா யூஸருக்கும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கும், நம்ம யூஸர்லேருந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு டேட்டா போகுது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட்வேர் சாஃப்ட் யூஸர் ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க அதில். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஹார்ட்வேர். ஹார்ட் டிஸ்க் அப்படி ஒரு ஹார்ட்வேர். ஐஓ சேனல்ஸ் ஃபார் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐஓ சேனல் ஹார்ட்வேர். இன்புட் அவுட்புட் அண்ட் எனி அதர் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லலாம்னா ஹார்ட்வேர். நம்ம ஏற்கனவே நம்ம +1லேயே படிச்சிருக்கோம். வாட் இஸ் ஏ ஹார்ட்வேர்? ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், தட் இஸ் கால்ட் ஹார்ட்வேர். அதில் பார்த்திங்கன்னா கீபோர்ட், மவுஸு, மானிட்டர். ஸோ அடுத்தது CPU, இன்சைடில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர். தட் மீன்ஸ் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ப்ரோக்ராம். வாட் இஸ் ஏ சாஃப்ட்வேர்? திஸ் மெயின் காம்பனன்ட் இஸ் ஏ ப்ரோக்ராம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ப்ரோக்ராம்.
தட் கண்ட்ரோல் எவ்ரி திங். நம்ம ப்ரோக்ராம் வச்சு எது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த DBMS சாஃப்ட்வேர் இஸ் கேபபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். நம்ம DBMSங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். அண்டு இன்டர்பிரேட் இன்டு டேட்டாபேஸ் கமாண்ட்ஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன். டேட்டாபேஸ் கமாண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். டேட்டாபேஸ் கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட், டேட்டாபேஸ் கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம இது இன்சர்ட் இருக்குது. ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலிட்ஸ் இது எல்லாமே வந்து டேட்டாபேஸ் கமாண்ட்ஸு. இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து சாஃப்ட்வேர். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா. ஸோ மெயின் காம்பனன்ட்ஸ், அதாவது வந்து DBMSல காம்பனன்ட்ஸ் வந்து டேட்டா. ஸோ இட் இஸ் தட் ரிசோர்ஸ் ஃபார் விச் DBMS இஸ் டிசைன்டு. நம்ம வந்து ஒரு DBMS வந்து டிசைன் பண்ணுறோம், அதுக்கான ஒரு ரிசோர்ஸ் வந்து டேட்டா. DBMS creation is to store and utilize the data. நம்ம DBMS எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், அது வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து DBMSல பார்த்திங்கன்னா டேட்டா தான். நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணணும், அப்புறம் தான் அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அதை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேஜர் ஆர் மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேஜர் ஆர் மெத்தட்ஸ். ஸோ தேர் ஆர் த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சச் ஆஸ் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் DBMS. நம்ம வந்து ஒரு DBMS வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம். மேனேஜ் த டேட்டாபேஸ் டு டேக் பேக்கப், ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஸோ இதில் நம்ம வந்து பேக்கப் எப்படி எடுக்கணும், எப்படி மேனேஜ் பண்ணுறது, ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இது மாதிரிலாம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ரேஜர் ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து database access language. And there are the language used to write a commands. So write a commands நம்ம வந்து இந்த database access language யூஸ் பண்ணி நம்ம வந்து கமாண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணுறோம். என்னென்ன கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ database access language கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட், அடுத்து அப்டேட் அண்டு டெலிட், டேட்டா ஸ்டோர்ட் இன் எனி டேட்டாபேஸ். நம்ம எந்த ஒரு டேட்டாபேஸ்லையும் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதோட என்னென்ன டேட்டாபேஸ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ் இன்சர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட். நம்ம நியூவாக வந்து ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணலாம், இல்லை அப்டேட் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜுடைய கமாண்ட்ஸ். அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், டேட்டாபேஸ் கமெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் பாப்புலர் DBMS. ஸோ இது வந்து 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்னென்ன DBMS பாப்புலரான DBMS என்னென்ன இருக்குது, DBase டேட்டாபேஸ், அடுத்து FoxPro. இதில் ஒரு வெரி பாப்புலரான ஒரு டேட்டாபேஸ் வந்து FoxPro. அப்புறம் வந்து DBase. இது எல்லாமே வந்து மோஸ்ட் பாப்புலரான ஒரு DBMS. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். என்னென்ன டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டேபிள். ஒரு டேபிள் அப்படின்னா என்ன இருக்கும்ல, டேபிள் இஸ் தி என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. டேபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேபிள் இஸ் தி என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன் ஒன் டேபிள். நம்ம வந்து ஒரு டேபிள் அப்படின்னா நம்ம வந்து அந்த டேபிளுக்கான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ரெஃபர்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, ஸ்டூடெண்ட் மார்க்கு, ஸோ இது மாதிரி வந்து அவனுடைய ரிலேட்டட் டேட்டா தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும்.
ஸோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ், இப்படி தான் நம்ம வந்து ரிலேட்டட் டேட்டா தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டேபிள் சொல்கிறோம். ரெஃபர்ட் டு ஆஸ் ஃபைல் ஆர் டேபிள், அது பேர் வந்து என்ன சொல்லணும்னா ரெஃபர்ட் ஆஸ், நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து எப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் ரெஃபர் டு ஆஸ் ஃபைல் ஆர் டேபிள். நம்ம வந்து ஃபைல்னு சொல்லலாம் அல்லது ஒரு டேபிள்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து டோட்டலாக டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது பேர் வந்து ஃபைல் ஆர் டேபிள். வேர் தட் டேட்டா இஸ் ஆர்கனைஸ். நம்ம வந்து டேபிள் எப்படிப்பா வந்து டேட்டா ஆர்கனைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. டேட்டா இஸ் ஆர்கனைஸ் ஆஸ் ரோ அண்ட் காலமாக தான் ஆர்கனைஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு டேபிள் அப்படின்னா என்னது, ஒரு நம்மளே வந்து ஜென்ரலாக ஒரு டேபிள் காலம் போகிறோன்னு வச்சுக்கேன், டேபிள் போகிறோன்னு வச்சுக்கேன், டைம் டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அதில் எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம் இருக்குது. ஸோ அப்போ வந்து டேபிள் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் தான் வந்து டேபிள். அப்படி தான் நம்ம வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு டேட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரோ அண்ட் காலமாக வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஈச் ரோ இன் எ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ரெக்கார்ட். ஸோ வாட் இஸ் எ ரெக்கார்ட் அப்படிங்கிறது எதாவது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஈச் ரோ இன் எ டேபிள் ரெப்ரசன்ட் ஏ ரெக்கார்ட். ஸோ நம்ம வந்து டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவும் வந்து எதை சொல்கிறாங்கன்னா ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவும் என்னப்போ சொல்கிறோம் நம்ம ரெக்கார்ட். ஸோ அப்போ ரெக்கார்ட்னா என்னது, ஈச் ரோ இன் எ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் ஆஸ் ரெக்கார்ட். ஸோ அதாவது விச் ஒன் இஸ் எ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் எ ரெக்கார்ட் அப்படின்னா ரோ தான் நம்ம என்ன சொல்கிறாங்க ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் எ செட் ஆஃப் டேட்டா ஃபார் ஈச் டேட்டாபேஸ் என்ட்ரி. நம்ம ஒவ்வொரு டேட்டாபேஸில் இருக்கிறதும் வந்து இந்த டேட்டா வந்து நம்ம என்ட்ரி போடுறோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நேமு, ரீசன் நம்பர், மார்க்கு, அது வந்து ஒரு ரோ, அதுதான் நம்ம வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெக்கார்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ரெக்கார்டில் இருக்கும். ஸ்டூடெண்ட்டுடைய நேம் என்ன, மார்க் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ரெக்கார்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ரோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா விச் இஸ் எ செட் ஆஃப் டேட்டா, அதில் தான் வந்து செட் ஆஃப் டேட்டா இருக்கும். நேமு, ரீசன் நம்பர், மார்க், இது ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும். ஃபார் ஈச் டேட்டாபேஸ் என்ட்ரி, நம்ம ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட்ஸ் ஃபீல்டு. இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட் ஏ ஃபீல்டு. ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து டேபிள் காலத்தை வந்து காலம் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபீல்டுன்னு சொல்லுவோம். காலம் வந்து என்ன சொல்லலாம்னா ஃபீல்டுன்னு சொல்லுவோம். என்னென்ன காலம் இருக்குது, இப்போ ஸ்டூடெண்ட் நேமுன்னு ஒரு காலம் இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும், மார்க் 1 அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். காலத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒவ்வொரு காலமும் நம்ம வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ விச் குரூப்ஸ் ஈச் பீஸ் ஆர் ஐட்டம் ஆஃப் டேட்டா அமாங் த ரெக்கார்ட்ஸ். நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஃபீல்டு ஆர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டு எ ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் நேம் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் செக்ஷன், இது எல்லாமே என்னது காலம். இது எல்லாமே என்னது காலம். ஸோ இப்போ இது அதாவது நம்ம வந்து காலத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லணும் வந்து ஃபீல்டுன்னு அர்த்தம். அப்போ என்னென்ன ஃபீல்டு இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம், நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜு, கிளாஸு, ஸ்டூடெண்ட் செக்ஷன், இது எல்லாமே என்னது ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் காலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீல்ட் ஆர் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வந்து. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியதில்லை. ஸோ டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோ இருக்கு இல்லையா, ரோ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ ரோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து ரோ, இந்த இது வந்து ரோன்னு அர்த்தம். அதை பார்த்திங்கன்னா வித்யா ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன 1103, வித்யா, ஏஜ் வந்து 14, ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து 10th, செக்ஷன் வந்து பி செக்ஷன். இந்த எல்லோ கலரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து என்னது ரோ. அதுதான் வந்து நம்ம வந்து ரோ அல்லது என்ன சொல்கிறோம் நம்ம வந்து ரெக்கார்ட். அதுக்கு வேறு ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூபிள்னாலும் ரோனாலும் ஒன்று தான்.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அது எல்லாமே வந்து ஒரு காலம்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இது ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து காலம். ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காலம். அதை பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் ஒரு காலம், ஸ்டூடெண்ட் நேம் ஒரு காலம், ஸ்டூடெண்ட் ஏஜ் ஒரு காலம், ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒரு காலம், ஸ்டூடெண்ட் செக்ஷன் வந்து ஒரு காலம். 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. அதில் வந்து 5 காலம்ஸ் இருக்குது. அதான் நம்ம வந்து காலம் ஆர் அட்ரிபியூட்ஸ், அதை நம்ம வந்து அட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம் அல்லது காலம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஒரு அட்ரிபியூட்ஸ் அல்லது காலம், ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து ஒரு அட்ரிபியூட், ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் ஏஜு, ஸ்டூடெண்ட் கிளாஸு, ஸ்டூடெண்ட் செக்ஷன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஹரிஜாண்டல் லைன், இப்போ பார்த்திங்கன்னா ஹரிஜாண்டல் லைன்னா ரெக்கார்டு, இதே வந்து வெர்டிக்கலாக இருந்ததுன்னு வச்சுக்கேன் அது பேர் என்னது காலம். வெர்டிக்கலாக இருந்தால் காலம். நம்ம வந்து ஹரிஜாண்டல் லைன் ஹரிஜாண்டலாக இருந்தால் என்ன சொல்லணும்னா ரெக்கார்டு அல்லது ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஸோ ஓகே அடுத்து வருவோம் டேபிள். A table is known as a table is known as a table is known as என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டேபிள் அப்படிங்கிறது என்ன சொல்லணும், டேபிள்ஸ். A table is known as relations. Table is known as file or relation. ஸோ which one is known as relation அப்படின்னு கேட்டாங்கன்னா டேபிள். அல்லது டேபிள் is known as dash அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது ரிலேஷன். டேபிள் தான் நம்ம வந்து என்னென்னு சொன்னாங்க ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து a row is known as tuple. a row is known as tuple. நம்ம ரோன்னு சொல்லலாம் அல்லது டியூபல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து a column is known as attributes. a column is known as attributes. காலத்துக்கு வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ் சொல்கிறோம், ரோ வந்து டியூபிள் சொல்கிறோம், டேபிள் வந்து என்னென்னு சொல்லணும் ரிலேஷன். நம்ம வந்து டேபிள் வந்து ரிலேஷன் சொல்கிறோம், ரோ வந்து டியூபல், காலம் வந்து அட்ரிபியூட்ஸ். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி வந்து இந்த டயக்ராம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது இருக்கிறது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறதுல இதெல்லாம் வந்து ரோ, இது டேபிள், இது ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த இதுதான் வந்து ஒரு டேபிள். டேபிள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இதுதான் வந்து ஒரு டேபிள். இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ரோ, இதெல்லாம் என்னது இது வந்து காலம். ஸோ டேபிள் அப்படின்னா வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோ அண்டு காலமாக தான் வந்து டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரோ அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நம்ம வந்து இது எல்லாமே ஒவ்வொரு லைனும் வந்து ஒரு ரோ, அதான் வந்து நம்ம ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இது காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு வெர்டிக்கலும் என்னது காலம். இப்போ டேபிள் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் தான் வந்து டேபிள், அதான் வந்து ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு ரோ தான் நம்ம என்ன சொல்லணும்னா டியூபல், காலத்தை வந்து என்ன சொல்லணுமா வந்து அட்ரிபியூட்ஸ், நம்ம டேபிள் என்ன சொல்லணும்னா ரிலேஷன்ஸ். இதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஒரு டேபிள் ஒரு ரோவாக இருக்கும், ஒரு காலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் தான் வந்து டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம வந்து எது நான் வந்து சொல்லியிருக்கிறதுல ரெக்கார்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளூ கலரில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்களே அது எல்லாமே வந்து காலம் அப்படின்னா வந்து வெர்டிக்கல் லைன். ஸோ ஸ்டூடெண்ட் நம்பரு, ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் ஏஜு, ஸ்டூடெண்ட் கிளாஸு, ஸ்டூடெண்ட் செக்ஷன், இது எல்லாமே வந்து என்னது இதெல்லாம் வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.